அனைவருக்கும் வணக்கம். நீர் மருத்துவ வகுப்பின் முதல் வகுப்பு காலை இன்றைய தேதியில் முதல் வகுப்பு. இருபத்தி 22/11/25 காலை 4:30 வகுப்பு. இந்த வகுப்பினுடைய தொடர்ச்சி நான் இதை பேசிக்கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து கவனிக்கிறவர்களுக்கு இந்த வகுப்புடைய தன்மை புரியும். அறிமுக வகுப்பில் சேர்ந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மன வலிமை பற்றி நாம் பேச வேண்டும். மன வலிமை என்றால் என்ன? வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம். வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம். மற்ற எல்லாம் பிறன் எழுதியிருப்பார். வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம். மற்ற எல்லாம் பிற என்று எழுதியிருப்பார். இப்போ வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்ற எல்லாம் பிறன என்ன அர்த்தம்? வினை செய்கின்றவனுக்கு ஒருவனுக்கு மன வலிமை வேண்டும்ங்கிறார். இப்போ மன வலிமை என்பது தனி, அது உயிரோடு தொடர்புடையது. இப்போ ஈர்ப்பு விசை, விலகு விசை என்று இருக்கிறது. சென்ட்ரிஃபெட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், எலக்ட்ரானிக் ரெப்பல்சன் ஃபோர்ஸ், கிராவிட்டி அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஃபோர்ஸ் இருக்குது, நம்ம படிச்சிருக்கோம். அதுபோக இந்த 2 ஃபோர்ஸ் இருக்குது. சப்ளிமெண்ட்ரி 4 ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸ், நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அப்புறம் கிராவிட்டி ஃபோர்ஸ், இதெல்லாம் இருக்குது. இது போக உயிருக்குன்னு தனியாக ஃபோர்ஸ் இருக்குது. அதான் மென்டல் ஃபோர்ஸ். அதான் உயிர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, மைண்டு ஃபோர்ஸ், மன வலிமை. இப்போ மன வலிமைன்னு ஒன்று இருக்குது. அது விண்வெளி எங்கேயும் இருக்கிறது. உங்களால் நம்ப முடியுதா? அது மனிதனை மட்டும் மாற்றி செய்யக்கூடியது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. மனிதனோடு தொடர்புடையது, மனிதனை விட்டு அது மனம்னு பேர். ஏன் மனிதனுக்கு மனம்னு பேர் வந்துச்சுன்னா, மனிதன் மனம் என்கின்ற ஒரு சக்தியால் ஆனவன். அதான் மனிதன் பேர் வந்துச்சு. ஆங்கிலத்தில் மேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆங்கிலத்தில் மேன், அந்த மேனுக்கு மூலச்சொல்லே தமிழிலிருந்து தான் சென்றிருக்க வேண்டும். தமிழிலிருந்து தான் மனசான்னு வந்துச்சு. அந்த தமிழ் எங்கிருந்து போயிருக்க வேண்டும்? இந்த ஆங்கிலம் எங்கிருந்து போயிருக்க வேண்டும்? அது ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகளிலிருந்து கடன் வாங்கப்பட்ட மொழி தான். அப்போ இங்கிருந்து போன மொழி ஐரோப்பிய மொழி குடும்பத்தில் புகுந்து அது மனசாக மாதிரி போகுது. அப்படி கடைசிக்கு மேன் போச்சு. அது நமக்கு தேவையில்லை. இப்போ இங்கே மனம்னு ஒன்று இருக்குது. இந்த மன வலிமை வைத்து கொண்டு தான் நம்ம வாழ முடியும். ஆக கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மைண்டு ஃபோர்ஸ் நமக்கு வருகிறது. இந்த மைண்டு ஃபோர்ஸ் எங்கே வருகிறது? மூன்றாவதாக இன்னொரு சக்தி இருக்கிறது. எலக்ட்ரானிக் ரெப்பல்சன் ஃபோர்ஸ், கிராவிட்டி அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்கோம். சுருக்கமாக சொன்னால் 2ன்னு சொல்லலாம். ரைட். இந்த இயற்கையை வழிநடத்தும் தன்மையுடையது. இது நம்ம பசிதாகத்தை கட்டுப்படுத்தி நம்மளுக்கு அடிப்படை உணர்வுகளை ஒழுங்குபடுத்துவதற்காக நம்ம மன விசையை பயன்படுத்திக்கிறோம். அதனால் உடம்பு கெட்டு போகுது, கேவலம் உண்டாகுது. மனதில் இருக்கிற அந்த அடிப்படை செய்திகளை பயன்படுத்தினால் மனிதனுக்கு கேவலம் உண்டாகிறது. அதை தவிர்த்து கொண்டால் நன்மை உண்டாகிறது. இந்த பிறவி துன்பம், பிறவி நோய், பொருளிட்டும் வடிவம், பொருளிட்டுக்கிட்டே இருக்கிறது, இன்ப துன்பத்துக்கு ஆட்பட்டுக்கிட்டே இருக்கிறது, சிதறுண்டு கிடப்பது. புரியுதுங்களா? சிதறுண்டு கிடப்பது, ஒன்று சேராமல் சிதறுண்டு கிடப்பது, இதுதான் இந்த அடிப்படையாக இருக்கும். ஆனால் இப்போ நாம் பேசுகிறது 3வது நிலை, மனநிலை. அது மனவலிமை. இந்த மனவலிமையின் மூலமாகத்தான் நாம் நோயை குணமாக்க முடியும்.
ஏன்னா பசி, தாகம், துக்கம், துயரம் இதெல்லாம் முதல் மனநிலை அடிப்படையாக கொண்டது. அது பிறவி நோய். அது புலன்களில் கட்டுண்டு கிடக்கிறது. பகுத்தறிவை தாண்ட முடியாமல் அது வைத்து கொண்டிருக்கிறது. நம்ம பகுத்தறிவை தாண்டி இயற்கை ஆற்றலில் வாழுகின்ற பொழுது மன வலிமை அதிகமாகிறது. அது யோக நிலைன்னு சொல்லுவாங்க. யோகம் என்றால் மனம் என்று பொருள், இயற்கை என்று பொருள், இயற்கையோடு இணைதல் என்று பொருள், ஓகம் என்றால் வளர்தல் என்று பொருள். யோகத்துக்கு உண்மையான பேர் வளர்தல் என்று பொருள். ஓம் ஓங்குக என்று பொருள். ஓ இனிதே என்பர் திருவள்ளுவர். ஓ இனிதே, ஓ இனிதேன்னா வளர்ந்து வருகின்ற இந்த துன்பம் இனிமையானது என்று ஒரு காதல் காமத்துப்பாலில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதான் இந்த ஓ என்றால் வளர்தல் என்ற பொருள். ஆக அந்த ஓங்குக என்ப சக்தியை நாம் எப்படி வளர்த்து கொள்வது அப்படிங்கிறதான் இந்த 3வது நிலை. நன்றி.